ஆந்திர முதலமைச்சர், தெலுங்கானாவை சேர்ந்தவர். இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் பேசாத, எந்த அமைச்சரும் பேசாத, எந்த முதல் மந்திரியும் பேசாத சில விஷயங்களை இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தைரியமா அதை சட்டசபையிலேயே எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது ஜெய் பீம் என்ற ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல படம், தரமான படம், ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அந்த படம் சிறப்பான படம். அந்த படம் நல்லா ஓடிச்சு, நியாயமான படமும் கூட. ஆனா அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு நம்ம நாட்டுல கொடுக்கல. நேஷனல் அவார்டுன்றது அந்த படத்துக்கு வரவே இல்லை. அல்லு அர்ஜுன் இப்ப அவருடைய படம் பார்க்கறதுக்கு இவர் போன சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி, ஒரு தாய் இறந்து இருக்கிறாங்க. அவருடைய மகன் மூளை சாவடைந்து துயரமான நிலைமையில இருக்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையானது. ஆனா அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த சம்பவம் நடந்ததை பத்தி காவல்துறை உள்ள போய் சொல்லி இருந்தோம். அவர் அந்த படத்தை முழுமையா பார்த்துட்டு தான் வெளியே இருக்கிறாரு. இந்த நடிகர்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, படத்துல மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தணுமோ அதை ஏமாத்துறதுக்கு பின்னாடி அந்த இயக்குநர்கள் மட்டும் இல்ல, 24 டாப்ஸ்னு வாங்கும். எல்லாருடைய உழைப்பையும் திருடி, இயக்குநர்கள் உள்பட அவர்களுடைய உழைப்பையும் திருடி ஒரு நடிகை மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்துடுறான். சினிமால இருக்கிறவங்க மக்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம், விழிப்புணர்வு கொடுக்கலாம், அவங்கள எஜுகேட் பண்ணலாம், அவங்கள நல்ல வழியில எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. ஆனா மக்களை வேற ஒரு கலாச்சாரத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் இந்த இனத்தை சீரழிக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றத இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த திரைப்படத்துறையில உங்க எல்லாருக்குமே தெரியும், படங்கள்லாம் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு சொல்லிட்டு வசூலை குவிக்கிற ஒரே காரணத்துல தயாரிப்பாளர் முதல் நடிகர்கள்லாம் இறங்கி இருக்கிறாங்கன்றத கண்கூடா நம்ம பார்க்கிறோம். தயாரிப்பாளர் ஏன் இவ்வளவு படத்தை முதலீடு பண்றாரு, முதல்ல ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கோடிங்களை ஏன் கொட்டுறாங்க, இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது, இது யாருக்கு தெரியும்? ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நல்ல தயாரிப்பாளர்கள், நல்ல இயக்குநர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நல்ல நடிகர்கள் கூட கஷ்டப்படுறாங்கன்றதுதான் உண்மை. ஆனா அதை தாண்டி ஒரு சிலர் மட்டும் எல்லா மொழியிலையும் பேன் இண்டியா என்ற பேர்ல ஒரு பெரிய முதலீடை போட்டு, இந்த முதலீடு போடுறவங்க எல்லாம் யாரு, இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க எல்லாம் எங்கிருந்து வராங்க, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறாங்க, எங்கிருந்து வாங்கி எங்க போடுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ முறைப்படி தாக்கல் செய்யறாங்களா, இல்ல இந்த வசூல் இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்றாங்க, அதோடைய கணக்கை, அதாவது வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸை இந்த மக்களுக்கு தான் காட்டுறாங்களா? ஏன் காட்டணும்னு கேட்கலாம் நீங்க. ஆனா காட்டணும்னு நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நான் 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபான்னு டிக்கெட் கொடுத்து இந்த படத்தை பார்க்க போகும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இவங்க இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக என்னென்ன வேலை பண்றாங்க, எப்படியான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க, நீங்க எல்லாருமே கேட்கலாம். நானும் திரைத்துறையில தான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் இதெல்லாம் முன்னெடுக்க மாட்டீங்களா, இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு போர்க்களத்தில் ஒரு பூன்ற படத்தை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட சேர்க்க முடியல. இந்த படத்தை எல்லா சேனல்கிட்டையும் நான் இலவசமா கொடுக்குறேன், இந்த படத்தை நீங்க வெளியிடுன்னு சொல்லியும் யாரும் வெளியிடுறதுக்கு வரல. ஆனா இப்ப புஷ்பா 2 இந்த படம் வந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய சிக்கல்கள், இந்த படத்துடைய வியாபாரத்துக்காக இவங்க பண்ண கூத்து நிறைய இருக்கு. இந்த படத்தினால இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஏதாவது நன்மையான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வர படங்கள் எல்லாமே இந்த சமூகத்தையும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை சீரழிக்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. இது எல்லா இயக்குநர்களையும் சொல்லுவேன், பேர் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நான் பேர் சொன்னா இந்த யூடியூப் காரன் என்ன பண்றான்னா என் சேனலை முடக்கிறான், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறான். ஏன்னா இங்க யாரும் மனிதர்கள் இல்ல, ரோபோ மாதிரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி உட்காந்துட்டு ஒரு ப்ரோக்ராம பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்துலயும். அந்த ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு எழுத்து அதுல இருந்தா கூட அது சர்ச்சைக்குள்ளானது, இது அரசியல் சம்பந்தமானது. மிகப்பெரிய இசையமைப்பாளர், என்னுடைய குருநாதர், அவருடைய இசை, அவருடைய படத்தை பத்தி நான் பேசினாலும் அவர் பேரை சொன்னாலே இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி ஏதோ ஒண்ணு சொல்லுது, இல்ல ஏதோ ஒரு கட்சியை பத்தி சொன்னா அங்கிருந்து ஒரு பிரச்சனை வருது. இப்ப யார் பேரை தான் சொல்றது? அப்போ இந்த வலையொலி மூலமா கூட, வலையொலின்னு சொல்லிடுறேன் இனிமேல், ஏன்னா ஆங்கிலத்துல சொன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிடும். ஒரு வலையொலின்னு ஃபீட் பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு தெரியாது, ஃபீட் பண்ணி வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். சர்வாதிகார சாம்ராஜ்யம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்ப்பு இருந்தது, முதல் சுதந்திரமா நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், பதிவிடலான்னு. இப்ப ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ்ன்றத வலையொலியில கூட இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சென்சார் போர்டே வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நான் பேசினது கூட சென்சார் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அது யார்கிட்ட வாங்கிட்டு வரணும், கண்டுபிடிக்கணும்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியா நாங்க புதுசா ஒன்று உருவாக்கி இந்தியாவில் அது மூலியமா கண்டுபிடிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த புஷ்பா 2 ஆகட்டும், மற்ற படங்கள் ஆகட்டும், இனி வர படங்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுற மாதிரி தெலுங்கானா அரசாங்கம் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா, அந்த முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது ஜெய் பீம்ன்ற ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல படம், தரமான படம், ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அந்த படம் சிறப்பான படம். அந்த படம் நல்லா ஓடுச்சு. நியாயமான படமும் கூட. ஆனா அந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு நம்ம நாட்டுல கொடுக்கல. நேஷனல் அவார்டுன்றது அந்த படத்துக்கு வரவே இல்லை. காரணம் என்னன்னா, இங்க எல்லாமே அரசியல் தான். அரசியலை பத்தி, அரசியல் கட்சியை பத்தி, அரசியல் தலைவர்களை பத்தி பேசாதன்னு இந்த வலையொலி சொல்லும். ஆனா இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய அரசியல் தான். நேர்மை, நியாயம், நீதி எல்லாமே எங்க இருக்குன்றதே ஒரு கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல ஏன் இதை நான் பேசுறேன்னா, அந்த ஆந்திர முதலமைச்சர் தெலுங்கானாவை சேர்ந்தவர் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் பேசாத, எந்த அமைச்சரும் பேசாத, எந்த முதல் மந்திரியும் பேசாத சில விஷயங்களை இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தைரியமா அதை வந்து சட்டசபையிலேயே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா நல்ல படங்களை, நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்கறது இல்ல. இது வந்து ஒரு 100 கோடி, 200 கோடி, 500 கோடின்னு இவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்றதுக்காக இப்படிப்பட்ட படங்களை எடுத்து சமூகத்தை சீரழிக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே சீரழிக்கிறாங்கன்றத சரியா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் இப்ப அவருடைய படம் பார்க்கறதுக்கு இவர் போன சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி, ஒரு தாய் வந்து இறந்து இருக்கிறாங்க. அவருடைய மகன் வந்து மூளை சாவு அடைந்து துயரமான நிலைமையில இருக்கிறாருன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையானது. ஆனா அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த சம்பவம் நடந்ததை பத்தி காவல்துறை உள்ள போய் சொல்லி இருந்தோம். அவர் அந்த படத்தை முழுமையா பார்த்துட்டு தான் வெளியே வந்து இருக்கிறாரு. வந்தது இல்லாம மக்களுக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிறாரு. அங்கேயும் கூட்டம் வந்து இருக்கிறதெல்லாம் சிசிடிவி பதிவு மூலமா அந்த தெலுங்கானா காவல்துறை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சுக்கிறாங்கன்றதுதான் இன்றைய உண்மையான தகவல். ஆனா இந்த தெலுங்கானா அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் இனி இந்தியால எல்லா இடத்துலயும் ஒழிக்கும். ஏன்னா இந்த நடிகர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, படத்துல மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தணுமோ அதை ஏமாத்துறதுக்கு பின்னாடி வந்து அந்த இயக்குனர்கள் மட்டும் இல்ல, 24 டாப்ஸ்ன்னு வாங்கும். எல்லாருடைய உழைப்பையும் திருடி இயக்குனர்கள் உள்பட அவர்களுடைய உழைப்பையும் திருடி ஒரு நடிகை வந்து மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்துடுறான். யாருமே வாங்காத சம்பளத்தை அவன் வாங்குறான். அவனுக்கு வந்து இந்த தயாரிப்பாளர்கள், முட்டாள் தயாரிப்பாளர்களும் எடுத்துட்டு போய் கொட்டுறாங்க. இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். இவங்க எல்லாருமே யோகியங்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கதையை கேட்டு, உண்மையான ஸ்கிரிப்டை கேட்டு வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. பெரிய நடிகர் சொன்னாதான் அந்த படமே அந்த இயக்குனருக்கு இப்படியான ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விழிப்புணர்வுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். பாத்துங்க, நீங்களும் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த செய்திகளை எடுத்துன்னு போகணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த கட்டமா முப்பாசான்ற ஒரு படம் வந்திருக்கு. லயன் கிங் என்ற 2ஆம் பாகம் தான் இந்த முப்பாசா. இந்த முப்பாசான்ற படத்தை போய் பார்த்தோம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெருங்கூட்டம். தமிழ்ல தான் பார்த்தோம். பெங்களூர்ல பெருங்கூட்டம். ஒரு ஆரவாரமான பரபரப்போட இந்த படத்தை மக்கள் பார்த்திருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு 75 விழுக்காடு குழந்தைகளை தான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆரவாரமா ஆர்ப்பரித்து இந்த படத்தை வரவேற்போட பார்த்தாங்க. படத்துல பாத்தீங்கன்னா அதேதான், அனிமேஷன் தான். அனிமேஷனை வச்சு அமெரிக்கால இருக்கிற ஹாலிவுட் காரங்களுக்கு ஆசியால இருக்கிற மக்களை எப்படி ஏமாத்தலாம், அதுல எப்படி மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கலான்றது அவங்களுடைய ஒரு பாணி. அந்த பாணியில இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. படம் ஒன்றும் மிகப்பெரிய அளவுல கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட படங்களை வந்து அனிமேஷன்ல இயக்குறாங்க. அதை தாண்டி நம்மளும் சில படங்களை உருவாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அது வந்து கதாபாத்திரங்களை வச்சே நம்ம உருவாக்கணும், ஏன் முடியாது, அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும், அந்த வழியில பயணிக்கணும்ன்றது எங்க டீம் இந்த நிலையை எடுத்திருக்கிறோம். அந்த வழியில நாங்க பயணிக்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சினிமால இருக்கிறவங்க வந்து மக்களை மகிழ்ச்சி படுத்தலாம், விழிப்புணர்வு கொடுக்கலாம், அவங்கள வந்து எஜுகேட் பண்ணலாம், அவங்கள நல்ல வழியில எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. ஆனா மக்களை வந்து வேற ஒரு கலாச்சாரத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் இந்த இனத்தை சீரழிக்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றத இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.